Hey guys, I'm Shamk. Welcome back to another video. One nation, one election. என்னடா அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோக்சபா எலெக்ஷன்ஸ், அதாவது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் நடக்குது. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டேட் எலெக்ஷன், அதாவது மாநில எலெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த விஷயமும் நடக்கிறது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு ஒன் நேஷன் ஒன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை பார்க்கறதுக்காக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் 2029க்கு இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. 1950லேருந்து 60 வரையும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 50-50 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும், அட்வான்டேஜும் இருக்குது. நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் அப்புறம் நேஷ்னல் எலெக்ஷன் தனித்தனியாக வைக்கிறப்ப நிறைய செலவுகள் ஆகும். அதுக்கு பார்த்திங்கன்னா தனி பூத் அமைக்கணும், அதுக்கு தனியாக நிறைய ஆஃபீஸர்ஸ் போடணும். இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக வரதை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பூத்தாக அமைப்பும் போது அந்த இடங்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இடங்களில் நடக்க வேண்டிய பணிகள், அங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தடைபடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தனித்தனியாக எலெக்ஷன் நடக்கும்போது ரொம்பவே அஃபெக்டாகவும், இப்போவே ஒரு எலெக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ஒன் டைம் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். வருஷம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் இந்த மாதிரி இடத்துல நடக்குதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அட்வான்டேஜஸ், சில அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் சைடு போனோம்னா, ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்து மூலிமா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு நேஷனல் லெவலில் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அதே நேரத்தில் தான் ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் நடக்குதுன்னா எல்லாரோட பார்வையும் அந்த நேஷனல் லெவல் பார்ட்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சின்ன பார்ட்டிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவலில் எலெக்ஷன் நடக்கும், இங்கே கீழே நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டேட் லெவல் எலெக்ஷனும் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ சின்ன சின்ன இஷ்யூஸில் நடக்கிறத வந்து தவிர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அந்த கட்சியோட ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா திரும்பி ரீஎலெக்ஷன் வைக்கணும்ல, எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட திரும்பி எலெக்ஷன் வச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் எலெக்ஷன் வைக்கணும்னா இன்னும் நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படல, மெஷினரிஸ், அந்த ஓட் மிஷின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பல்காக தேவைப்படும். ஸோ அது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இருட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.